உங்கள் விஜய். நீ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் சட்டப்பட்டம்லாம் கழட்டி நானும் அன்றாட தனியாக இருந்தேன்னு சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. உன்னை பற்றி அந்த நாய் தப்பாக சொன்னப்போ அடித்து ஓட விட்டேன். ஒன்றும் தான் முக்கியம்னு அந்த வினோத்தை கல்யாணம் பண்ண சம்மதம் நீ சொன்னப்போ நீ அசிங்கப்படக்கூடாது, வண்ணம் உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாக போகக்கூடாதுன்னு என் காதலை தியாகம் பண்ணிட்டு நான் ஒதுங்கி நின்னேன். ஆனால் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு உண்மையாகவே இல்லைடி. உன் காதல் கூட உண்மையா இல்லை, எல்லாமே போய் எல்லாமே நடிப்பு. போதும் அழகர், ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. என்னால தாங்க முடியல. நீ என் உயிர்டா, என் உலகமே நீ தான்டா. ஏன் காதல் பொய்ன்னு சொல்றியா? வேண்டாம் அழகர், உன் வாயால அப்படி சொல்லாத. அப்படி தாண்டி சொல்லுவேன். உன் காதல் பாசம் எல்லாம் போய் தான் என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டேன், ஏமாத்திட்டேன். வேண்டாம் அழகர், நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற. அப்படி தாண்டி பேசுவேன். எஸ்ட் வரந்தா இரு, இல்லைனா தாலி கழட்டி வச்சுட்டு போயிட்டாரு. நிம்மதி ஒரு தம்மு கூட அடிக்கல. அப்பா, என்ன? இல்லப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஆமா, ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? இல்லப்பா, காலையில இருந்தே நீங்க கொஞ்சம் படபடப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்பா, நீ எப்ப தாசில்தார் வேலையை விட்டுட்டு உளவுத்துறை வேலையை ஆரம்பிச்ச? இல்லைங்கப்பா, அது மாமா கேட்டதுதான் அவரு, கேள்வி நம்மளுடையது. நினைச்சேன் இது உன் வேலையா தான் இருக்கும்னு. மாமா, ம், நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. அது இல்ல மாமா, டென்ஷன்ல உங்களுக்கு அட்டாக் ஏதாவது வந்துற போதும் தான். ம், ஏய், வாயை மூடிட்டு சுமாரு. இல்லங்க, ம்? மாமாவோட சின்ன மருமக ஐஏஎஸ் எழுதிருக்கால, அந்த ரிசல்ட் இன்னைக்கு வருது. அதான் மாமா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியாப்பா? ஏய், நீ முதல்ல வேலையை கிளம்பு. சரிங்கப்பா. எங்க அவ பாஸ் ஆகி கலெக்டர் ஆயிட்டானா மாமாக்கு பப்பி ஷேம் ஆயிடும்ல. அதான் மாமாக்கு டென்ஷன் இல்லைங்க மாமா. கவலைப்படாதீங்க மாமா, அவ பாஸ் ஆக மாட்டா. கார்த்தியா, முதல்ல அவளை இங்கிருந்து அனுப்புடா. மாமா, நான் உங்க கட்சிதான் மாமா. அடிக்கிறதுக்கு குச்சி தானே தேடுறீங்க? கார்த்திகேயா, என்னால முடியலடா. ஏங்க வாங்க போலாம், நல்லதுக்கெல்லாம் இங்க காலமே இல்ல, வாங்க. சும்மா வந்து சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசி கழுத்தை அறுத்துருவோம். அவள்லாம் சம்பந்தத்தோட தான் பேசுறா, நீ தான் சரியில்லை. என்ன சரியில்லை? எதுக்கு நீ இதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும்? அதுக்கப்புறம் அவ பாஸ் ஆவாளோ மாட்டாளோன்னு ஏன் பதட்டப்படணும்? மங்க, என்னை பத்தி எல்லாரும் மாதிரி தான் நீ யோசிக்கிறியா? ஏன் வேற எப்படி யோசிக்கிறது? ஏமா, அவ பாஸ் ஆகுறது நல்லதுன்னு உனக்கு தோணலையா? யாரு அவளா? இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறா. அவ மட்டும் பாஸ் ஆகி கலெக்டர் ஆனா அவ்வளவுதான், நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவா. இந்த பாரு, அவ சக்திக்கு பண்ண நல்லது எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்ததுக்கு அப்புறமும் அவ தோத்து போகணும்னு நினைக்கிறியா? ஆமா. ஏன் இப்படி தப்பா யோசிக்கிற? அண்ணே, அந்த முருகேசன் உனக்கு போட்டியா தயார் பண்ண ஆளு இவ. இவளை கலெக்டர் ஆக்கி உன்னை மட்டம் தட்டணுங்கிறது தான் அந்த மொத்த குடும்பத்தோட ஆசையே. மங்க, அதெல்லாம் பழைய கதை.
எப்ப இருந்தாலும் அதுதான் இவளோட கதை. அப்படி இல்லை, உன் பார்வையில கோளாறு. நீ கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கற, அதான் பார்க்கறதெல்லாம் கருப்பா தெரியுது. நீதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுற. இல்ல மங்க, இங்க பாருண்ண, அது பாம்பு. அதை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டது சக்தி. அந்த பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தது நீ. சேச்சே, சின்ன பிள்ளைய பத்தி அப்படியெல்லாம் பேசாத. ம்ஹும். உனக்கு வயசாகுதுண்ணே, அதான் நீ மாறிக்கிட்டே இருக்க. நீ வேணா மாறலாண்ணே, ஆனா நடந்த எதுவுமே மாறாது. அதெல்லாம் இன்னும் என் மனசுல அப்படியே தான் இருக்கு. மங்க, உனக்கு சீக்கிரமே நான் சொன்னது எவ்வளவு உண்மைங்கிறது புரியும்ண்ணே. இந்தாங்க 100 ரூபாய். என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எந்திரிமா எந்திரிமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பாஸ் ஆயிட்டேன் மாமா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எல்லாத்துக்கும் நீங்க தான் மாமா காரணம். இல்லம்மா, உன்னுடைய வைராக்கியம் தாம்மா காரணம். வாழ்க்கை உன்னை புரட்டி போட்டப்ப சோர்ந்து விழாம எதிர்த்து நின்று போராடின பாரு, அந்த வைராக்கியத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் இது. நீங்க இல்லைன்னா நான் அதை சாதிச்சிருக்க முடியாது மாமா. அப்படி இல்லம்மா, யாருடைய உதவி இல்லைனாலும் நீ சாதிச்சிருப்ப. இல்ல மாமா, இதுக்கு நீங்க தான் காரணம். எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் உதவியா, தூண்டுகோலா, வழிகாட்டியா இருந்துதானே ஆகணும். ஆனாலும் அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேர்றது அவங்களுடைய விடாமுயற்சியில தான் இருக்கு. இன்னும் முழுசா முடிஞ்சிடல மாமா, இன்டர்வியூ இருக்கு. இதுவரைக்கும் கடந்து வர்றதுதாம்மா கஷ்டம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்டர்வியூல எல்லாம் அதுல நீ எத்தனாவது இடத்த பிடிக்க போறேங்கிறது தான் இப்ப கேள்வியே. இந்த தடவை வெற்றிதாம்மா. தேங்க்ஸ் மாமா. ஒரு நிமிஷம் உள்ளவாம்மா. கஷ்டகாலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். தேங்க்ஸ் மாமா. உனக்கு என்னம்மா வேணும்? மாமா, உனக்கு உனக்கு பிடிச்சது ஏதாவது கேள. மாமா, உங்களால நான் ஜெயிச்சிருக்கேன். நான் தான் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்கணும். அப்படிங்கிறியா? என்ன மாமா வேணும் உங்களுக்கு? உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடு. ஓ, ஞாபகார்த்தமா நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பா மாமா. போம்மா, கோயிலுக்கு போய் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வா. எல்லா பிரச்சனையும் அவங்கிட்ட போடுற மாதிரி நமக்கு கிடைக்கிற புகழையும் அவன் தலையில போட்டோம்னா நாம ஃப்ரீயா இருக்கலாம்ல. அடுத்தடுத்து சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா மாமா. போயிட்டு வாம்மா. ம். ரேவதி, மாமா, உங்க அப்பாவுக்கு சொன்னியா? இன்னும் இல்ல மாமா. முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இனிமேதான் எல்லார்கிட்டயுமே சொல்லணும். கடவுளே, இந்த புள்ளைய எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இன்னும் காணோம்?
ம். பட்டாசு கொளுத்துறா. வாமா ஆ, அம்மா வா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஐயோ கங்க்ராட்ஸ். தேங்க்யூடா. அம்மா ரேவதி, அப்பா எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. என்னப்பா இதெல்லாம்? கலெக்டரை வரவேற்கிறதுக்கு இந்த ஏற்பாடு கூட இல்லைன்னா எப்படிமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லன்னா எங்களுக்கு தெரியாம போருமா? ம்ஹும். நீ எங்க இருந்தாலும் எங்க எல்லாரோட நினைப்போம் உன் மேல தான் இருக்கும். ஆமா ரேவதி, ரிசல்ட் வந்த விஷயம் எங்களுக்கு காலையிலே தெரியும். ம். நீ எப்படா வருவேன்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம்மா. நீ வீட்டுக்கு வருவேன்னு ஃபோன் பண்ணதுமே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. இது என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ இருக்குமா. ம். ம், ம். வடிவு, ரேவதியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போமா. உள்ள வாம்மா. ம். போமா. உள்ள போமா. வடிவு, ரேவதிக்கு குடிக்க மோர் கொண்டு வா. ஆ சரிங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. நீ உட்காருமா. இப்பதாமா என் மனசு குளிர்ந்திருக்கு. இந்த படிக்காத முருகேச மக கலெக்டர்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. இம்புட்டு கஷ்டப்பட்டு நீ இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கிறத பார்க்கும்போது என்னமோ நானே ஜெயிச்சது மாதிரி இருக்குமா. உண்மைதான்ப்பா, ஜெயிச்சது நீங்க தான்ப்பா. நான் கலெக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவுப்பா. நான் உங்களுக்காக தானே படிச்சேன். இது உங்களோட பல வருஷ கனவுக்கு கிடைச்ச வெற்றிப்பா. ரேவதி, ம். இந்த இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போகலம்மா. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லதே நடந்திருக்கு. அக்கா, இந்த ஊர்ல கலெக்டர்னா அது நீதான்க்கா. ஆமா ரேவதி, இனிமே அந்த சிதம்பரம் பேர்லாம் காணாம போயிரும் பாரு. அப்பா, பேர் இல்லப்பா, ஆளே காணாம போயிடுவார் பாருங்க. ரேவதி கலெக்டர் ஆனா உசுர விட்டுருவேன்னு அந்த ஆள் சொன்னார்ல, அத செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சுப்பா. ம். சந்தோஷமான நேரத்துல எதுக்கு இந்த வேண்டாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? எதுக்கு இந்த நேரத்துல அவனை பத்தி பேசிட்டு விடுங்க. காட்டுங்க. ஆ, போதுமா. அம்மா எடுத்துக்க அழகரு. தேங்க்ஸ்க்கா. அண்ணன். நன்றிமா. ம். அண்ணி இந்த எடுத்துக்கோ. ஆமா, ஆண்டாள் எங்கப்பா? அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்காமா. அர்ச்சமி, கோயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லியாச்சுப்பா, எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. நாம போன உடனே பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம குலசாமி கோயில்ல பூஜைக்கு சொல்லியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா. ம், சரிப்பா. வடிவே, ம். பாய் கறி கொடுத்துட்டு போனாரா? அதை பிரட்டிட்டு அப்படியே 2 கோழி அடிச்சு குழம்பு வச்சிரு. கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க, அப்புறம் எங்க இருந்து கோழி அடிக்கிறது? ம். அட ஆமால. அதாங்க, பாய்கிட்டையும் கறி வேண்டான்னு சொல்லிட்டேன். மத்தியானத்துக்கு அப்பளம் வடை பாயசம்னு எல்லாமே தயாராயிட்டு இருக்கு. அப்ப சரி. என் பொண்ணு என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. அதான் இன்னைக்கு வந்துட்டால, ஆசை தீர ஊட்டி விடு. ஏங்கா, ம்? போஸ்டிங் எங்க போடுறீங்க? நம்ம பக்கமா இல்ல நார்த்லயா? ம். உங்க அக்கா மெயின் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணியிருக்கா. இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. அதுல பாஸ் பண்ணாதான் கலெக்டர். இன்டர்வியூலாம் உனக்கு ஒரு மேட்டரா?
ஊதி தலையற மாட்ட. உண்மைதான். மெயின் பாஸ் பண்றது தான் கஷ்டம். இன்டர்வியூ ஓரளவுக்கு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஏமா ரேவதி, இப்பவே நீ கலெக்டர் ஆன மாதிரி தான். ரேவதி, நீ கலெக்டர் ஆனதும் அந்த ஏரி ஓரமா ஒரு 2 ஏக்கரா புறம்போக்கு நிலம் இருக்குல்ல, அதை என் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துரு. ஐயோ. மத்தத நான் பாத்துக்கிறேன். அக்கா ம்? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதான பார்த்தேன். என்னடா கணக்கு எதுவுமே கேட்கலன்னு. என்ன கனகு? நீ கலெக்டர் ஆனதும் உன்னோட சைரன் வச்ச வண்டியில என்ன காலேஜ்ல டிராப் பண்ணணும். அதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆடி போகணும். கலெக்டர் பதவினா உங்களுக்கெல்லாம் விளையாட்டா இருக்கா? ம். இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மாடி, உன் மனசு போல நீ எல்லாருக்கும் நல்லதே செய்யுமா. நேர்மையான கலெக்டரா இருந்து இந்த ஊர் மெச்சுற அளவுக்கு பேரோடும் புகழோடும் நீ இருக்கணுமா. அப்பா நிச்சயமாப்பா, உங்களுக்கு பெருமை தேடி தர மாதிரி நான் நடந்துப்பேன். அது போதுமா. ஒரு நிமிஷம்ப்பா, வந்துடுறேன். பேசுவாமா. ஹலோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சாரி, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். வீட்டுக்கு போனதும் மெயில் பண்ணிடுறேன். ம், தேங்க்யூ. ரேவதி, என்னப்பா? நீ இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. நீ போனதுல இருந்து இந்த வீடு வீடாவே இல்லை, பெரிச்சோடி போயிருக்குமா. இங்க வந்துருமா வந்துருமான்னு எத்தனையோ தடவை நாங்க கூப்பிட்டுருக்கோம். அப்பெல்லாம் நீ ஐஏஎஸ் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு தான் அந்த வீட்டிலேருந்து நான் வருவேன்னு சொன்னேன். இப்பதான் நீ நினைச்சது நடந்துடுச்சே, இன்னும் ஏமா அந்த நரகத்துல இருக்க. போதுமா, நீ இங்க வந்துரு. அப்பா, அது வந்து நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணுமா. ஒரு ரவுடி பயலால உன் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சம்மா. உன் விருப்பம் இல்லாம அவன் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு என் பொண்ணா இந்த முருகேச மகளா நீ இந்த வீட்டுக்கு வரணுமா. திரும்பவும் இந்த வீட்டு போனா நீ இங்க வரணுமா. அப்பதான் இந்த அப்பா மனசு ஆறும். சரியாம்மா? ம். नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे। ஐயா வணக்கம். வணக்கம் அர்ச்சனை. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? பகவான் புண்ணியத்துல நன்னா இருக்கேன். என்னையா இந்த பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? ஐயா கோயில் பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான். மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத துக்கமும் சொல்லி மாளாத சந்தோஷமும் வரும்போது கடவுள் நினைப்பு தானா வருது. இப்ப என்ன சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம்தான். மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அதான் ஆண்டவனை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் இல்ல, என் மருமக கலெக்டராக போறா. ஓ.